Hi and boy, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ண போறோம். அது என்ன ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா wireless earbuds. அதாவது boAt Airdopes 441 இந்த பிராண்டட் தான் நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போறோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா அமேசான்ல கிட்டத்தட்ட ஒரு 2k ரூபீஸ்க்கு நான் 1.5 months முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த 2k ரூபீஸ்க்கு இந்த earbuds எவ்வளவு ஒர்த்தா இருக்கு, இதோட அன்பாக்சிங் ரிவ்யூ எல்லாத்தையும் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோட எண்ட்ல இந்த ப்ராடக்ட்டை வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கிளியரான கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலுக்கு நீங்கள் எதை செய்யணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு மேலே உள்ள ஆளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற புது புது அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பாக்ஸோட வெளியே என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வெளியே ப்ளூடூத் 5.1 சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா IPX7 வாட்டர் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் ரெண்டுமே இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து டச் கண்ட்ரோலால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு IWP டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஒரு புது டெக்னாலஜி இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இந்த வீடியோவில் எண்டில் நான் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 500 mAh கொண்ட ஒரு கேரி கேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பட்டை உங்களால் 4 டைம் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஒரு டைம் சார்ஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் 5 hours வந்து அதை ப்ளேபேக் பண்ணிக்க முடியும். அதோட சைடில் பார்த்தீங்கன்னா boAt Airdopes 441 சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா அதோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம அன்பாக்ஸ் பண்ணும்போது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டோடைய கேஸ் கொடுத்துருக்காங்க. அது மேட் ஃபினிஷிங்கில் பக்காவாக ஷைனிங்காக ரொம்ப நல்லா இருக்குது. அது ஓரமாக வச்சுட்டு அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கேட்லாக் கொடுத்துருக்காங்க. அதாவது போட்டில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மேனுவல் கைட் செட்டப் கைட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரண்டி கார்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ரெட் கலர் பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு டைப்-C கேபிள் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை, இது மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ அந்த டைப்-C கேபிள் பார்த்தீங்கன்னா ஒரு மட்டமான கேபிள்னு சொல்ல முடியாது, நல்ல சூப்பரான கேபிள்னு சொல்ல மீடியமான குவாலிட்டியில் இருக்குதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பெரிய லென்த்லாம் இல்லை, ஒரு 1/2 மீட்டர் லென்த் கொடுப்பாங்க. 1/2 மீட்டர் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இப்போ ஓரமாக வச்சுட்டு இப்போ அந்த பட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பட்டோடைய கேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து மேட் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு பக்காவாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டீப்பான ஸ்க்ராச்சஸ் மட்டும் தான் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். மைன்யூட்டான ஸ்க்ராச்சஸ்லாம் அவ்வளோ விசிபிளாக இருக்காது. இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாம்பில் ஃபிட் ஆகிற மாதிரி நல்லா டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸில் மேக்னெட் கொடுத்ததுனால உங்களுடைய ஏர்பட் வந்து அந்த மேக்னெட்டில் போய் பக்காவாக ஃபிட் ஆகிடுது. நீங்கள் எவ்வளோ தான் ஆட்டினாலும் சரி, ஷேக் பண்ணாலும் சரி, அந்த ஏர்பட் வந்து வெளியே வரஞ்சுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஏர்பட்க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 2-3 போர்ட் கொடுத்துருப்பாங்க. சார்ஜ் எடுத்துக்கு போர்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை உங்கள் சார்ஜிங் கேஸில் நீங்கள் வச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது போய் லாக் ஆகிடும். மேக்னெட் இருக்கிறதுனால சார்ஜும் எந்த குறையும் இல்லாமல் சார்ஜ் ஆகிடும். இந்த பட்டோடைய கேஸ்க்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் லைட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அது என்ன லைட்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேஸில், அதாவது சார்ஜிங் கேஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இதே வந்து ப்ளூ கலரில் இருக்குன்னா 75%லேருந்து 100% சார்ஜ் இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. இதே வந்து மெரூன் கலரில் இருக்குன்னா உங்களுக்கு 75%லேருந்து 35% தான் சார்ஜ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இதே வந்து ரெட் கலரில் இருக்குன்னா உங்களுக்கு 35%லேருந்து 0% தான் சார்ஜ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இண்டிகேஷன் கொடுக்கும். இந்த சார்ஜிங் கேஸ்க்கும் பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைப்-C போர்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த 2K பட்ஜெட்டில் எந்த பிராண்ட்லையுமே உங்களுக்கு டைப்-C கொடுக்கல, எல்லாத்துலேயும் மைக்ரோ USB தான் கொடுத்துருக்காங்க. இதில் டைப்-C கொடுத்தனால ஒரு பெரிய அட்வான்டேஜ் நான் நினைக்கிறேன். இந்த ஏர்பட்ஸ் பற்றி பார்க்கணும்னா இதில் வந்து IPX7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸ்வெட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் ரெண்டுமே இருக்குது. இந்த 2K பட்ஜெட்டுக்கு வந்து நம்மளுக்கு IPX7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னா இது ஒரு பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃப் தான். மற்ற பிராண்டில் 2K ரூபீஸ்க்கு பார்த்தோம்னா நம்மளுக்கு IPX5 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 7 கொடுக்கவே இல்லை எந்த பிராண்ட்லேயுமே. இதில் ஒரு 7 கொடுத்தனால ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்போர்ட்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஜிம் போகிறீங்கனாலும் யூஸ் பண்ணிக்க முடியும், அத்லெட்டிக் போகிறீங்கனாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். உங்கள் காதில் வந்து பக்காவாக ஃபிட் ஆகிடுது. அதனால் கீழே விழும் அப்படிலாம் எந்த பயப்படவும் தேவையில்லை. இப்போ சார்ஜ் பார்த்தீங்கன்னா உள்ளக்க நீங்கள் ஃபிட் பண்ணும்போது ப்ளூ கலரில் எரியுதுன்னா ஆல்ரெடி ஃபுல் சார்ஜில் இருக்குன்னு அர்த்தம். இதே க்ரீன் கலரில் இருக்குன்னா நீங்கள் சார்ஜ் ஆகிட்டு, உங்களுடைய பட் வந்து சார்ஜ் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும்.
இப்போ இந்த பட்டில் பார்த்தீங்கன்னா IWP டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. IWP என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ட் வேக் பேர். அது எப்படி யூஸ் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ உங்களுடைய பட்டை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கனெக்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுடைய ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு இப்போ அந்த சார்ஜிங் கேஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா Airdopes 441 சொல்லிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் ஒன்ஸ் கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே பண்ணி முடிச்சிடுங்க. பேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போய் கனெக்ட் பண்ண தேவையில்லை. இப்போ உங்களுடைய ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு இப்போ உங்களுடைய கேஸை நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணால் மட்டும் போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். இதுக்கு பேர் தான் இன்ஸ்டன்ட் வேக் பேர்னு சொல்லிட்டு இந்த டெக்னாலஜியாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஏர்பட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. பட்டன் டைப் கிடையாது, டச் டைப் தான் கொடுத்துருக்காங்க. இதே வந்து ரெண்டு பட்டில் வந்து எந்த பட்டை வந்து நீங்கள் சிங்கிள் டேப் பண்ணுறீங்க, இப்போ ரைட் சைடில் சிங்கிள் டேப் பண்ணுறீங்கன்னா பாஸ் ஆகும். இதே வந்து லெஃப்ட் சைடில் சிங்கிள் டேப் பண்ணுறீங்கன்னா ப்ளே ஆகும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் மாற்றி மாற்றி ப்ளே பாஸ் பண்ணிக்க முடியும். இதே வந்து ஒரு சாங்கை வந்து டபுள் ஃபார்வர்ட் போகணும் அப்படின்னா லெஃப்ட் சைடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாங் பேக்வர்ட் போகும். இதே வந்து ரைட் சைடில் பண்ணிங்கன்னா ஃபார்வர்ட் ஆகும். நீங்கள் இதுமாதிரி டபுள் டேப் பண்ணுற போது உங்களுடைய சாங் ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே உங்களால் போக முடியும். ரெண்டு பட்டில் ஒரு பட்டை மட்டும் தான் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் ரெண்டு பட்டே மாட்டிருக்கீங்க, ஆனால் ஒரு பட்டை தான் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு பட்டை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட் பண்ணிங்கனாலே ஒரு பட்டை வந்து ஷட் டவுன் ஆகிடும். ஃபைனலாக இந்த ப்ராடக்ட்டுடைய அன்பாக்சிங் ரிவ்யூ எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. 2K பட்ஜெட்டுக்கு உண்மையாக ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்ன பொறுத்த வரைக்கும் ஒர்த்தாக தான் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் கேமிங் மோட் மட்டும் கிடையாது. நீங்கள் சப்போஸ் கேம் ஆடுறீங்கன்னா கொஞ்சம் லேக், ரொம்ப லேக் கிடையாது, ஓரளவுக்கு லேக் இருக்க தான் செய்யுது. மற்றபடி ஒரு 2K ருபீஸ்க்கு உண்மையான ஒர்த்தான ப்ராடக்ட். இந்த பட்ஜெட் அதாவது இந்த பிராண்டில் 2K ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து IPX7 கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. மற்ற பிராண்டில் இந்த ரேட்டில் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது மைக்ரோ USB தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் IPX5 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ மைக்ரோ USB என்ன பிரச்சனைன்னு கேட்டால் அது ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ மோஸ்ட்டாக வரக்கூடிய ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டைப் சி தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய பட்டும் டைப் சியாக இருந்தால் ஒரே சார்ஜரில் போய்டும், வேறு சார்ஜ் தனியாக அதை கேபிள் கேரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது ஒரு அட்வான்டேஜாக நான் ஃபீல் பண்ணேன். உண்மையாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 2Kக்கு வந்து உண்மையான ஒர்த்தான ப்ராடக்ட் தான். நீங்களும் இந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஒரு 2K ருபீஸ்க்கு இதை விட பெட்டரான ப்ராடக்ட் இருக்குது, ஏர்பட் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த ப்ராடக்ட்டும் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு முடிஞ்சால் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.